எது பலமோ அதுதான் பலகீனம், எது பலகீனமோ அதுதான் நம்ம பலம். நீங்கள் ரெண்டும் வேறு வேறு நினச்சிக்காதீங்க, ரெண்டும் ஒன்று தான். ஒரு ஆணுக்கு எது பலன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, பலமானது எது, வலிமையானது எது, ஆண் எங்கே வலிமை பெறுகிறான்னா ஆண்மை உள்ளதுனால தான் வலிமையானவன். பெண் எப்போ வலிமையானவள்னா பெண்மையோடு இருந்தாலும் ஒரு புள்ள குத்து பெற்று கொடுத்தாலும் தான் அவள் யார், அவள் வலிமையானவள். சரியா? ஆணாக இருக்கிறதுனாலேயே அடிமையாக ஆகிறான். அவன் ஆண்மையை தீர்த்துறதுக்காக பெண்கிட்ட போய் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா அவள் சொல்கிறதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. சொல்ல வேண்டியதெல்லாம் நெல் கையை தூக்கு, போ வா, இந்த ட்ரெஸ்ஸை போடாத, அந்த ட்ரெஸ்ஸு போடாத. இவனுடைய தேவை அவளுக்கு இருக்கிறதுனால இவன் பேச்சை கேட்டு வெளியே போகாத, நிமிராத, ஃபோன் பண்ணாத, வேலைக்கு போகாத, பேசாத, சிரிக்காத, கொண்டாடாத, மகிழ்ச்சியாக இருக்காதுன்னு இவன். பிரச்சனை எதனால தான்? பலம் தான் நமக்கு என்ன ஆயிடுச்சே, பலகீனம் ஆயிடுச்சு. பலகீனம் தான் பலம். நிறைய கதை சொல்லலாம். நம்மளால் ஓட முடியாது, அது பலகீனம். அதனால தான் பைக் கண்டுபிடிச்சிக்கிறோம், கார் கண்டுபிடிச்சிக்கிறோம், ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். நம்மளுடைய பலகீனத்தினால தான் நம்மளாம் கண்டுபிடிச்சிக்கிறான், இவ்வளோ கருவியில் கண்டுபிடிச்சிக்கிறோம். நம்மளால் பலமாக இருந்திருந்தானா ஓட முடிஞ்சளவுக்கு தான் ஓடி இருப்போம், பறக்கிற முடிஞ்சளவுக்கு தான் பறந்துருப்போம். கண்டை விட்டு கண்டெல்லாம் பறக்க முடியாது நம்மளால், பறக்க முடிஞ்சிருந்தா. ஸோ பலவீனம் தான் என்ன ஆயிடுச்சு நமக்கு. பலமாக இருந்திருந்தா, பலவீனமாக இருக்கிறதால தான் கவசம் போட்டோம். பலமாக இருந்திருந்தா வெட்டுப்பட்டு செத்துருப்போம். அப்போ பலவீனம் தான் என்ன ஒரு மனுஷனுக்கு. அப்போ ஆணோ பெண்ணோ எது எனக்கு பலம் பலவீனம்னா குறிப்பாக உன்னுடைய ஆண்மையும் பெண்மையும் பலமும் பலவீனமாக இருக்குது. நீங்கள் ஒரு பெண்மையை கொண்டாடுறீங்க, கண்டு மேனிக்கு அசிங்கமாக இல்லாமல் அழகாக நேர்த்தியாக. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பலம், அது பலமாயிடுச்சு. நீங்கள் ஒரு பெண் கண்டபடி வாழ்கிறீங்க, விபச்சாரம் பண்ணுறீங்க, அது தப்பு இல்லையா? அப்போ பெண்மை என்ன ஆயிடுச்சு, பலகீனமாயிடுச்சு. பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. உங்கள் கிட்ட ஒன்று இருக்குது, அதை பலமாகவும் பலகீனமாகவும் நீங்கள் தான் மாற்றுறீங்க. ஸோ உங்களுக்கு பலகீனம் இருந்தால் ரொம்ப நல்லது. எப்போ பலகீனத்தை என்ன ஆக்கிக்கலாம், பலமாக ஆக்கிக்கலாம். எனக்கு ஆங்கிலம் வராதுன்றது பலகீனம் இல்லை, பலம். அப்போ தான் நல்ல ஆங்கிலம் பேசுகிற ஒரு ஆள் என்ன பண்ண முடியும். நானே இங்கே ஆங்கிலம் பேசினா எப்படி இருக்காது, ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. வெள்ளைக்காரனுக்கு புரியுற மாதிரியான ஆங்கிலத்தில் என்னால் பேச முடியாது. இந்தியன் இங்கிலீஷ் தான் பேச முடியும் என்னால். அப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்றது என்ன ஆயிடுச்சு எனக்கு. இப்போ பலமாக பலகீனமா பயன்படுத்துகிறவனை பொறுத்து இருக்குது. என்னுடைய பலகீனத்தை நான் என்ன ஆக்கிக்கலாம், பலமாக ஆக்கிக்கலாம். என்னுடைய பலத்தை பலகீனமாகவும் ஆக்கிக்கலாம். எனக்கு கடவுள் இருக்கிறாரு, எனக்கு கடவுள் தெரிஞ்சிச்சு, நான் பெரிய ஆள், நான் பிடுங்கி, இதெல்லாம் பலமாக பலகீனமா? பலகீனம். பலன்னு நினச்சினுக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பலம் பலகீனம்ன்றது ஆளை பொறுத்து மாறுது, பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து மாறுது.